நண்பர்களுக்கு வணக்கம். சென்னை டு பெங்களூர் எலக்ட்ரிக் பஸ், அதுலேயுமே சீட் கம் ஸ்லீப்பர் பஸ், அதுலேயும் குறிப்பாக ஏசி எப்படி ஒரு பேட்டரியை வச்சு இவ்வளோ தூரம் ரன் பண்ணுறாங்க. இதில் எப்படியாவது ட்ராவல் பண்ணி பார்த்துருன்னு ரொம்ப நாளாக பிளான் ஆகிட்டே போயிட்டு இருந்தது. ஒரு வழியாக சென்னையிலேருந்து பெங்களூருக்கு இன்னைக்கு ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நான் புக் பண்ணியிருந்தது ஒரு விண்டோ சீட்டு, 420 ரூபா ஜிஎஸ்டி அமௌண்ட்டோட சேர்த்து. என்னோட போர்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா சிஎம்பிடி பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இவங்களுக்கு தனி ஆஃபீஸ் செட்டப் இருக்குது, அங்கே வர வச்சுருந்தாங்க. 5:40க்கு பஸ். எலக்ட்ரிக் பஸ் சீட்டு ஸ்லீப்பரில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்னு உள்ளே ஏறி பார்த்தோம் அப்படின்னா நார்மல் பஸ்ஸில் என்ன மாதிரியான ஸ்பெசிலிட்டி இருக்குமோ அதே மாதிரி எல்லாமே கொடுத்துருந்தாங்க. சொல்லப்போனால் அதை விட அட்வான்ஸாகவே கொடுத்து வச்சுருந்தாங்க. ஏதாவது ஒன்று சொதப்பும், ஒன்று மொபைல் சார்ஜ் போட முடியாது, இல்லை ஏசி வென்டிலேஷன் அதிகமாக இருக்கும், இல்லை சீட்டு வந்து ஏதாவது ப்ராப்ளமாக இருக்குன்னு பார்த்தேன். எல்லாமே பர்ஃபெக்டாக கொடுத்து வச்சுருக்காங்க. ரீடிங் லைட் முதற்கொண்டு பகலில் எரியுதுங்க. மற்ற வண்டிகளை ஸ்டார்ட் பண்ணி மூவ் பண்ணுறாங்க அப்படின்னா அப்படி ஷேக் ஆகும், சவுண்டு கொடுக்கும், ஏசி கத்தும், இன்ஜின் இறையும். ஆனால் இந்த பஸ்ஸை மூவ் பண்ணதே தெரியல. பைபாஸில் போய்கிட்டு இருக்கும்போது யாருக்காவது ஃபோன் வந்துச்சு அப்படின்னா பஸ்ஸுக்குள்ளே அலறுது. அவங்க பேசினாங்க அப்படின்னா அப்படியே எல்லாருக்குமே கேட்குதுங்க. மனுஷன் எப்படி தான் ஒரு சீக்கிரட்டு பேசுவாங்க, ஒரு வீட்டில் பொண்டாட்டி வீட்டில் எப்படி பேசுவாங்க, அந்த அளவுக்கு பின் ட்ராப் சைலண்ட் இந்த பஸ்ஸில் இருக்குது. இது ஒரு எலக்ட்ரிக் பஸ் அப்படின்றதுனால பேட்டரியை கண்டிப்பாக சார்ஜ் பண்ணி ஆகணும். மற்ற பஸ் மாதிரி நார்மலாக இங்கேருந்து கிளம்பி போக வேண்டிய இடத்துக்கு ஸ்ட்ரைட்டாக போய் சேர்ந்துட முடியாது. அதனால் ஒரு இடத்துல பஸ்ஸோட பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்கு நிப்பாட்டினாங்க. கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலே அங்கே வந்து பஸ் சார்ஜ் ஆகிட்டு இருந்தது. இந்த கம்பெனியை சார்ந்த மற்ற பஸ்ஸும் இங்கே தான் வந்து சார்ஜ் பண்ணாங்க. ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா பஸ்ஸோட பிரேக் ஸ்டாப்பும் வந்து இங்கே தான் இருக்குது. ஸோ ஹோட்டல் எல்லாமே இங்கே இருக்கிறதுனால பயணிகள் அப்படியே சுற்றிட்டு சாப்பிட்டு வந்தாங்க. மற்றபடி என்னைய 12:45 மணிக்கு பெங்களூர் இறக்கி விட்டாங்க. வேற லெவல் பஸ். யாராவது டிராவல் பண்ணியிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க.